ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஃப்ரூட் வச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த ஃப்ரூட் ப்ளஸ் ஒரு பிரெட் பேக்கெட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரிஞ்சால் இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ கீ ஆர் பட்டர் சேர்த்துட்டு பிரெட் எல்லாம் நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணிடலாம். எல்லோரும் கெஸ் பண்ண மாதிரி அவகேடோ ஃப்ரூட் தான். எப்போ இந்த ஃப்ரூட் வாங்கினாலும் பெரிய ஃப்ளாப்பாக தான் ஆகும். அது வந்து ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட். ஆனால் இந்த ஃப்ரூட் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா தான் அது ஒரு பர்ஃபெக்டாக ரைப்பான ஃப்ரூட்டுன்னு அர்த்தம். அண்ட் இதை பாருங்கள், செகண்ட் பழம் ஊற்றிக்கிச்சு. ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்கா, அது வந்து வேஸ்ட்டு, தூக்கி தான் போடணும். அந்த பிளாக்கிஷாக இருந்த பாட்டை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அது கொஞ்சம் கசக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். சும்மாவே இந்த பழம் சுமாராக தான் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இந்த பழம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு. அப்புறம் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த அவகேடோ ஃப்ரூட்டு, அது கூடவே நம்ம சீசனிங்காக பாஸ்தா சீசனிங், அப்புறம் ஆரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு, பெப்பர் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா, திக் அண்ட் க்ரீமியாக. அதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் சேர்த்துட்டு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் சேர்த்துட்டு மெல்ட் பண்ண வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ஐடியாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இது டஃப் அண்ட் ட்ரிக்கியான பாட்டே பெஸ்ட்டான ஃப்ரூட்டை வாங்குறது தான். அது மட்டும் வாங்கிட்டோன்னா சல்சா, மில்க் ஷேக், பிரெட் டோஸ்ட்டுன்னு பல வெரைட்டிஸ் செஞ்சிடலாம்.